ஆக்சுவலா லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டெமோல ட்ரிகனாமெட்ரியோட பேசிக் ஐடியா பார்த்துட்டு இருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப அந்த ஆமா சார். ட்ரிகனாமெட்ரி என்ன நடந்தது? வாய்ஸ் கிளியரா என்ன சொல்லிருக்கீங்க? நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். ட்ரிகனாமெட்ரி பேசிக்னாவே நம்மளுக்கு என்னது? ட்ரையாங்கிள். 3 சைடோட கான்செப்ட் ஒன்லி ஒன் ஷேப் இஸ் அ ட்ரையாங்கிள் தான். 3 சைடோட கான்செப்ட். 4 சைட்ஸ் கூட நிறைய இருக்குது. 3 சைடுக்கு ஒரே ஒரு பாசிபிள் ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் நிறைய டைப் இருக்குது. பட் நாம பார்க்கக்கூடிய ட்ரையாங்கிள் யாரு? ரைட் ஆங்கிள் ரைட் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள். சார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒன்று 90 டிகிரி இருக்கும், இன்னொன்று தீட்டான்னு இருப்பாங்க. அப்புறம் நான் லாஸ்ட் இது கைப்போதினியஸ். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இதுக்கு பேரு கீழே வருது அட்ஜசன்ட் ஆர் பேஸ்ம்பாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆப்போசிட்ம்பாங்க. கரெக்டா? ஆப்போசிட். ஆமா ஓகே. சார். சூப்பர். வெரி குட். அப்ப இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இது லெட்டர் நோட் பண்ணிங்கன்னா ஏ, பி, சி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா sin θ-ஓட ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சோம். sin θ-ஓட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். கைப்போதினியஸ். அது cos θ-ஓட ஃபார்முலா என்ன? பேஸ் பை ஆக்சுவலி அட்ஜசன்ட் பை ஓகே ஓகே. பேஸ்ன்னு சொன்னா சரி, அட்ஜசன்ட் சொன்னா சரி, ரெண்டு ஒன்று தான். அடுத்து tan θ-ஓட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். So remaining are reciprocal of corresponding term. அதாவது cosecant θ என்ன? ஹைபோடென்யூஸ் பை ஆப்போசிட். sin θ. 1 by sin θ னா hypotenuse divided by opposite. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அடுத்து secant θ என்ன? 1 by ஹைபோடென்யூஸ் பை அட்ஜசன்ட். cos θ வரும். hypotenuse divided by adjacent. அட்ஜசன்ட். ஓகே. அடுத்து cot θ வரும். cot θ ஓட வேல்யூ என்ன? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். adjacent by opposite. சரி, இது நேற்று சொல்லிட்டு திரும்ப ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 சைடில் யார் வந்து பிக்கஸ்ட் சைடு? ஹைபோடென்யூஸ் சார். ஹைப்போட்டினியஸ் பிக்கஸ்ட் சைடு. அப்போ மீதி ரெண்டு இருக்கிறது யாரு? ஸ்மாலஸ்ட் சைடு. கரெக்டாக? இது ஸ்மாலஸ்ட் சைடு தான், இது ஸ்மாலஸ்ட் சைடு தான். இது என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார். சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். sin θ-ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? cos θ-ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? ஏன்னா நியூமரேட்டர் பார்த்தா ஸ்மாலஸ்ட் வேல்யூ, நியூமரேட்டர் பார்த்தா ஸ்மாலஸ்ட் வேல்யூ, டினாமினேட்டர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் வேல்யூ. எதுல? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பை ஹைபோடென்யூஸ். அப்படின்னா sin θ cos θ-ஓட வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும்? மினிமம் வேல்யூ என்னவா இருக்கும்? எனி ஐடியா? இது ஆல்ரெடி நீங்கள் வேறு கிளாஸ் படிச்சிருக்கீங்க இந்த கான்செப்ட். பட் நாம திரும்ப இதை டிபெண்ட் பண்ணுறோம்னா மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும், மினிமம் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்குன்னா டொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்காக தான் இதை பேசுகிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது எது மேக்ஸிமம் வேல்யூ, எது மினிமம் வேல்யூ? திங்க் பண்ண முடியுதா? நான் இன்னொரு ஐடியா கொடுக்கிட்டேன். ஐடியா கொடுங்க சார். பெரிய வேல்யூ கீழே இருக்குதாம்மா, சின்ன வேல்யூ மேலே இருக்குதாம்மா, ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ என்ன வேல்யூ கிடைக்குது? 0.5 கிடைக்குது. ஆமாம் சார். இதே மாதிரி மேபி மேலே 0 இருக்கலாம், கீழே வந்து 4 இருக்கலாம். கரெக்டா? ஆமாம் சார். கரெக்டாக கண்ணு? கரெக்டாக சார். இதே மாதிரி எந்த வேல்யூ வேணும் நம்ம போட முடியும். சரிங்களா? இந்த மாதிரி எந்த வேல்யூ வேணும் நம்ம போட முடியும். சரிங்களா? அப்போ டினாமினேட்டர் எந்த வேல்யூ வச்சுக்கலாம். அப்போ மேக்ஸிமம் எது வரைக்கும் போகணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவார்டர் பாசிட்டிவ். அப்போ இங்கே 0 ஸ்டார்ட் ஆகுதா? 0லேருந்து 1. சரிங்களா? 0லேருந்து 1 இந்த வேல்யூ வரும். கரெக்டுங்களா? ஆமாம் சார். இது ரைட் சைடு மூவ் ஆகும்போது கிரேட்டர் தன் 1 பாசிபிள் கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா நம்மளுக்கு டினாமினேட்டர் என்னவா இருக்குது? பிக்கஸ்ட் வேல்யூ இருக்குது. அப்போ கிரேட்டர் தன் 1 பாசிபிள் கிடையாது. கரெக்டாக? ஆமாம் சார். சரி, அதே ஐடியா லெஃப்ட் சைடு எடுக்கும்போது என்ன ஆகும்? -1 வரைக்கும் தான் போகும் தவிர லெஸ் தென் -1 போகாது. கரெக்டுங்களா? நெகட்டிவ் ஆப்போசிட் ஆகும். சரிங்களா? இதுல எனர்ஜி டவுட் இருக்குதா? இப்போ நான் சொன்ன கான்செப்ட்ல எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லை சார். அப்போ sin θ-ஓட மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கும்? 1 இருக்கும். மினிமம் வேல்யூ என்ன இருக்கும்? -1 இருக்கும். -1. அப்போ நம்மளோட வேல்யூ மூவிங் டு -1 to +1. சரிங்களா? ஆமாம் சார். அப்போ sin θ இஸ் பிலாங்ஸ் டு -1 to +1 எழுதலாம். சரிங்களா? ஓகே சார்.
இந்த நோட்டேஷன் என்ன தெரியுது ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். இந்த நோட்டேஷன் என்ன belongs. Belongs. ஏதாச்சும் நியூ நோட்டேஷன் சொல்லி உனக்கு புரியலன்னா சொல்லி இன்னொரு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay, சரிங்களா? sir. Okay, sir. சரி, நான் ஒரு டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்க மற்ற டேர்ம் எனக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? காஸ் தீட்டாக்கு என்ன வரும்? எனி ஐடியா? Cos theta. காஸ் தீட்டா பிலாங்ஸ் டு எது வரைக்கும் வரும்? இங்கே டினாமேட்டர் பாருங்க. டினாமேட்டர் யார் இருக்கிறா? Hypotenuse. ஹைபோதெனிஸ் என்னது? பிக்கஸ்ட் சைடா? Biggest side. அப்ப அட்ஜசன்ட் ஸ்மாலஸ்ட் சைடா? ஆமா சார். அப்ப என்னது? சைன் தீட்டாக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணுமோ அதே ரூல் காஸ் தீட்டாக்கு யூஸ் பண்ணிடலாமா? ஆமா சார். அப்ப அப்புறம் belongs to -1, 1. கிளியர்? சார். சரி, அடுத்து tan தீட்டாக்கு என்ன? ஓகே. tan தீட்டா எப்படி வேணா வரலாம். ஏன்னா ரெண்டுமே ஸ்மாலஸ்ட் வேல்யூ எப்படி வேணா வரலாம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். அப்ப இது என்னன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்டிங். tan தீட்டா எந்த வேல்யூ வேணா வரலாம்னு ஒரு வேர்டு சொன்னேன். அப்ப tan தீட்டா எங்க இருக்கும்? எந்த வேல்யூ வேணா வரலாம்னா எந்த வேல்யூனா ரியல் நம்பர்ல இருக்கும். எந்த வேல்யூ வேணா வரலாம். கரெக்ட்டுங்களா? எனி வேல்யூ இஸ் பாசிபிள். அப்படின்னா ரியல் நம்பர். ரியல் நம்பர்னா மீனிங் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி எந்த வேல்யூ வேணா வரலாம். சரிங்களா? இந்த 3 கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்களா? அந்த 3 கான்செப்ட் புரிஞ்சாதான் அடுத்த 3 கான்செப்ட் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது ஒரு பேசிக் ஐடியா. ஓகே. 3 கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதுல என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்ல சார். இல்ல. இப்ப அடுத்த ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இப்ப சொல்ல போறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டாவோட வேல்யூஸ் எங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? எனி ஐடியா? Cosecant theta. கொசிகன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? ஹைபோதெனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட். அப்ப இந்த வேல்யூ எந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஹைபோதெனியஸ் வேல்யூ என்ன தெரியும்? இருக்கிற பிக்கஸ்ட் சைடு. ஓகே. அப்ப பிக்கஸ்ட் வேல்யூ டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். பிக் வேல்யூ டிவைடட் பை ஸ்மால் வேல்யூ. அப்ப இது என்ன கிடைக்கும்டா கண்ணு? கண்டிப்பா இது வந்து கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இதுல என்ன டவுட்? ஏன் கிரேட்டர் தென் 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா புரியுமா? அதாவது 4 டிவைடட் பை 2, 5 டிவைடட் பை 3, 4 டிவைடட் பை 3. அப்படின்னா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வேல்யூ தான். கரெக்டா? டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன வேல்யூ, நியூமரேட்டர் எல்லாம் பெரிய வேல்யூ. இது எல்லாமே என்ன கிடைக்குது? இது 2 கிடைக்குது. இது எவ்வளவு கிடைக்குது? 1.66. கரெக்ட்டுங்களா? இது வந்து 1.33 வருது. அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது? கிரேட்டர் தென் 1 தான் கிடைக்குது, தவிர லெஸ் தென், அதாவது 0. வேல்யூ வராது. கரெக்ட்டுங்களா? வராது சார். ஏன்னா எப்பயும் உங்களுக்கு நார்மல் ஐடியா தெரியும். மேல பிக்கஸ்ட் வேல்யூ இருந்து கீழே ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருந்தா 1. இல்ல 2. இல்ல 3. அப்படி என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும், தவிர அந்த 0. வேல்யூ ரன் ஆகாது. கரெக்டாப்பா? கரெக்ட் சார். இது எனர்ஜி டவுட் இருக்குதா? இப்ப சொன்ன கான்செப்ட்ல எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்ல சார், டவுட் இல்ல சார். அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த 0ல இருந்து இந்த 1, இந்த 1 வரைக்கும் வேல்யூ வராது. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்குது? -1 இருக்குது. கரெக்ட்டுங்களா? -1 -0. வேல்யூ வராது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இப்போ கிரேட்டர் தென் -1 சார். அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க. கொசிகன் தீட்டா இந்த பக்கம் போகுது. இந்த பக்கம் போனா இது -∞. அதே இந்த பக்கம் வந்தா இது +∞. எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்த 1ல இருந்து இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. இது -1 -1ல இருந்து -∞ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப கொசிகன் தீட்டாவோட ரேஞ்ச் எப்படி எழுதலாம்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. -∞ to -1 யூனியன் 1 to ∞. கரெக்ட்டுங்களா? இது எழுதுன எனர்ஜி டவுட் இருக்குதா? இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுல எழுதுன எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்ல சார், இப்போ டவுட் இல்ல சார். சரி, கொஸ்டின் டீடைல் இதை வந்து அனதர் ஐடியா எழுதலாம். ரியல் நம்பர்ல எந்த வேல்யூ இருக்காது? -1 to 1ங்கிற பாயிண்ட் இருக்காது. இதுதான் அதோட மீனிங். இது அனதர் வேல்யூ எழுதலாம். சரிங்களா? அப்ப கொஸ்டின் டீடைலோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் நம்மளோட ரேஞ்ச். இதுல -1 to 1 இருக்காது. இது என்ன? ரியல் நம்பர். இது என்னது? ரியல் நம்பர். இதே ஐடியா சீக்வென்ஸ் தீட்டாக்கு பார்க்கலாமா? சார். சீக்வென்ஸ் தீட்டா என்ன? ஹைபோதெனியஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சொல்றாங்க. இது அதே சேம் ப்ராசஸ் தான். என்ன சொல்றாங்க? ஹைபோதெனியஸ் வேல்யூ எப்பவுமே கிரேட்டஸ்ட், அட்ஜசன்ட் வேல்யூ லோயஸ்ட். அப்ப கண்டிப்பா என்னது? சேம் பாசிபிள். என்ன பாசிபிள்? பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் -1 to 1 இருக்காது. அதான் இந்த பார்ட் மட்டும் தான் பாசிபிள். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். கிளியரா? டவுட் இருக்குதா?
இல்லை டவுட் இல்லை சார். சூப்பர். டவுட் இருந்தால் உடனே கேட்டுக்குங்க. சரிங்களா? ஓகே சார். காட்டிட்டா என்ன நடக்கும்? காட்டிட்டா பார்த்தீங்கன்னா சேம் தான். டேனிட்டோட ஐடியா தான். அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ரெண்டுமே ஸ்மாலஸ்ட் கிரேட்டர் எது வேணா மாற்றி வரலாம். சரிங்களா? ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மாற்றி எது வேணா வரலாம். அப்போ மாற்றி எந்த வேல்யூ வேணா வரலாம். மீனிங் என்ன? ரியல் நம்பர். ஓகே, ரியல் நம்பர். சரிங்களா? அப்போ காட்டிட்டா பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் கேஸ். இப்போ இதெல்லாம் டிபைன் பண்ணணும்ல. இதனோட பேர் என்னன்னா ரேஞ்ச். இதனோட பேர் என்ன? நம்மளோட ரேஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த ரேஞ்ச் ஆஃப் த ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான் இப்போ நான் டிபைன் பண்ணேன். அப்போ டொமைன் வேணுமா வேண்டாமா? வேணும் சார். வேணும். அப்புறம் யார் வேணும்? இன்னொன்று ஃபங்க்ஷன் வேணும். சரியா கண்ணு? சார் ஒன்று புரியலன்னா உடனே கேட்டுக்கோ. அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கன்னு. அப்போ புரிஞ்ச மாதிரி இது பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரேஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம். யார் யாருக்கு? சைன் டீட்டாவுக்கு, காஸ் டீட்டாவுக்கு, டேன் டீட்டாவுக்கு, அடுத்து யார்? கொசிகன் டீட்டாவா? கொசிகன் டீட்டாவுக்கு, சீக்கன் டீட்டாவுக்கு, அடுத்து காட் டீட்டாவுக்கு. 6 ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணிட்டோம்? ரேஞ்ச் எப்படி வரும்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கரெக்டுங்களா? ஓகே சார். சொல்கிறேன் கண்ணு. இதனோட ரேஞ்ச் என்ன கிடைச்சது? சைன் டீட்டாவோட வேல்யூ எது வரைக்கும் இருக்கும்? மினிமம் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் வேல்யூ என்ன? sin theta -1, 1 சார். காஸ் டீட்டா? காஸ் அது சேம் -1, 1 சார். டேன் டீட்டா? tan theta வந்து ரெண்டுமே ஸ்மால் சார், ரியல் நம்பர். belongs to மைனஸ். கொசிகன் டீட்டா? கொசிகன் theta வந்து belongs to -1, 1. ரியல் நம்பர்ல -1, 1 வேல்யூ இருக்காது. பிட்வீன் வேல்யூ இருக்காது. பிட்வீன் வேல்யூ இருக்காது. கரெக்ட்டுங்களா? இல்லை சார், அந்த இது இன்னொரு இது இருக்குல்ல சார், அது போட்டுக்கலாமா? இதோட கஷ்டமா இருக்குதா? சரி, அது போட்டுக்கணும். அது போட்டுக்கலாம். அது போட்டுக்கணும். இவனுக்கு ஈஸி தான். அது பண்ணிக்கங்க. அப்போ என்னச்சு? -∞ to -1 யூனியன் infinity to 1 to infinity. 1 to infinity. ஓகே, சேம் ஐடியா இதுக்கும். -∞ to -1 1 to infinity. இது ரெண்டுமே காட் டீட்டா டேன் டீட்டாவோட ஐடியா. இது 6ன்னு எழுதிடலாம். சரிங்களா? இது என்னாச்சு டவுட்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இதை பேஸ் பண்ணி இன்ஜினியரிங்லையும் சரி, +1 +2லையும் சரி, நிறையா ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? இதில் என்னாச்சு டவுட் இருக்குங்களா? இல்லை சார். சரி, இது எழுதிட்டீங்க. அப்போ டொமைன் நம்மளுக்கு வேணும்ல. டொமைன் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நேற்று உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். நான் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் பற்றி ஒரு ஐடியா கொடுத்தேன். அப்போ அந்த பேசிக் தான் நம்ம டொமைனை பற்றி நம்ம டிபைன் பண்ணுறோம். சரிங்களா? சரி, ஓகே சொல்லிக்கிறீங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் என்ன நடக்கும்? இது 0 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இங்கே வந்து இது எத்தனை டிகிரி? π/2. π/2 தெரியுமா? 19 தான் தெரியுமா உங்களுக்கு? π/2னா வேல்யூ பையன் என்னது? 180 டிகிரி. கரெக்டுங்களா? அப்போ π/2 என்னது? 90 டிகிரி. அப்போ இன்னொன்று என்ன? பை என்ன சொல்லிட்டுனா 3/2 எவ்வளோ கிடைக்குன்னா 270 டிகிரி. சரிங்களா? அடுத்து 2π என்னது? 2 × 180 360 டிகிரி. சரிங்களா? இதெல்லாம் ரொட்டேஷன். நீங்கள் +1 வந்துட்டீங்க. இந்த ரொட்டேஷன் தான் நோட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரி, ஓகே சார். அப்போ ஒரு ரொட்டேட் நோட் பண்ண இது என்ன வரும்? இங்கே வரும்போது இது என்ன ரீச் ஆகும்? இந்த இடத்துல π/2. அதே இங்கிருந்து ஒரு சர்க்கிள், செமி சர்க்கிள் வந்துச்சுன்னா இது எவ்வளோ வரும்? 180 வந்துடும் சார். π. அதே ரொட்டேட் ஆயிடுச்சு இங்கே வந்துச்சுன்னா இது என்ன கிடைக்குமா? 3π/2. அப்போ எண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு சர்க்கிள் 2π வந்துடும் சார். 2. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். சரி, இப்போ இங்கே நல்லா பார்த்துங்க. இங்கே டீட்டா இருந்தால் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் தான் நோட் பண்ணுவாங்க ஆங்கிள். இங்கே டீட்டாவாக இருந்துச்சுன்னா அதே கிளாக் வைஸ் வந்து இங்கே வரும்போது இது என்னவாகும்? -θ ஆகும். இந்த பாயிண்ட் இது என்ன கிடைக்கும்? -θ. சரிங்களா? ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ஆப்போசிட்டாக வந்து கிளாக் வைஸ். அப்போ நம்மளுக்கு டீட்டான்னு கிடைக்கும், -θ. இப்போ என்னன்னா இது π/2. கரெக்டுங்களா? π/2னா இங்கே இருக்கிற ஆங்கிள்ஸில் எப்படி இருக்கும்? π/2 விட அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? கம்மியாக இருக்கும் சார். அப்போ அதை எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா π/2 கம்மியாக இருக்கனால -θ நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே சார்.
அதே ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு இங்க பை பை 2 வா, இங்க பை பை 2 இங்க வரும்போது பை பை 2 விட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கு சார். அப்ப அதை எப்படி நோட் பண்றாங்கன்னா பை பை 2 பிளஸ் தீட்டா நோட் பண்றாங்க. சரி, அப்ப இது என்னது, இது பைன்னு இருக்குது. அப்ப பைன்னு இருந்தா இது வந்து மேல வரும்போது பையை விட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கும் சார். கம்மியா இருக்கும். அப்ப அதே நோட்டேஷன் என்ன, பை மைனஸ் பை மைனஸ் தீட்டா. சூப்பர். அது மீதில நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. இது கீழே வரும்போது என்ன ஆகும் சார்? பை பிளஸ் தீட்டா ஆயிருச்சு. அது இது இந்த ரொட்டேஷன் 3 பை பை 2 மைனஸ் தீட்டா அந்த மாதிரி வந்துருச்சு. அது இந்த பக்கம் மூவ் பண்ணுறதுன்னு 3 பை பை 2 பிளஸ் தீட்டா. 2 பை இங்க வந்து 2 பை மைனஸ் தீட்டா. அது மேலே போகும்போது 2 பை பிளஸ் தீட்டா. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரன், செகண்ட் குவாட்ரன், ஃபோர்த் குவாட்ரன் நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஐடியா. செகண்ட் ஐடியா, இது ஒரு அல்ஜிபிரிக் டேம் இருந்தா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல என்ன ஆகும், எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ என்னவா இருக்கும், பாசிட்டிவ் இருக்குமா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல? பாசிட்டிவ் இருக்கும், ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்கும். ஓகே, ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். இது தேர்ட் குவாட்ரன், இது வந்து ஃபோர்த் குவாட்ரன். இப்போ என்ன ஆச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல ரெண்டுமே பாசிட்டிவ், சரிங்களா? ரெண்டுமே பாசிட்டிவ். அப்படின்னா இங்க வந்து என்ன நடக்குன்னா ஆல் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் இஸ் பாசிட்டிவ். சைன், காஸ், டான், கொசிகன், சீகன், காட், இது எல்லா ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனும் எப்படி ஆகும், பாசிட்டிவா இருக்கும். ஸோ அனதர் ஐடியா, நீங்கள் ஆல்ரெடி பிசிக்ஸ் கான்செப்ட் படி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட்டிகல் மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எப்பயுமே காஸ் தீட்டாவும் வெர்டிகல் ஆக்சிஸ் எப்பயுமே வந்து சைன் தீட்டாவும் நோட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு பார்ட்டிகல் மூவ்மெண்ட் வந்து எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா காஸ் தீட்டா கமா சைன் தீட்டா நோட் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்ப காஸ் தீட்டாங்கிறது எக்ஸ் ஆக்சிஸோட கோஆர்டினேட், இது வந்து y ஓகேங்களா? அப்படிங்கும்போது இது வெர்டிகலா இருக்கும்போது ஒரு சர்க்கிள் ஒரு செமி சர்க்கிள் வரும்போது இங்க வரும்போது sin θ என்னவா இருக்கும், sin θ பாசிட்டிவா இருக்கும். அதோட ரெசிப்ரோக்கல் யாரு, cosecant θ. θ பாசிட்டிவா இருக்கும். மத்த வேல்யூ எல்லாமே என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அப்ப இதனோட சைன் என்ன ஆச்சுன்னா ஒன்னு வந்து பிளஸ் பிளஸ்னு சொன்னேன். இங்க வரும்போது என்ன ஆகும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, மைனஸ் பிளஸ். ஏன் பிளஸ் வரும்போது என்னாச்சு, பிளஸ்னு வந்தா sin θ, புரியுதுங்களா? பிளஸ்னு வந்தா வெர்டிகல் ஆக்சிஸ் sin θ. அதனால தான் வந்து இங்க sin θ வந்து பாசிட்டிவ் ஆகும், சரிங்களா? சரி, அடுத்தது யாரு, tan θ. இங்க வரும்போது டேனும் காட்டும் என்னவாகுது, பாசிட்டிவ் ஆகும். மைனஸ். ஏன் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது தேர்ட் குவாட்ரன், இந்த தேர்ட் குவாட்ரனோட சைன் என்ன, மைனஸ் கமா மைனஸ். மைனஸ் மைனஸ். நமக்கு என்ன தெரியும்னா tan θ-ஓட ஃபார்முலா என்ன, sin θ by cos θ. இங்க பாருங்க, x ஆக்சிஸ் நெகட்டிவ், நம்ம என்ன சொன்னோம், cos வந்து நெகட்டிவ், cos என்ன x ஆக்சிஸ் நோ, அப்ப cos ஓட வேல்யூ நெகட்டிவ், y ஆக்சிஸ் நெகட்டிவ், அப்ப நெகட்டிவ் பை நெகட்டிவ் என்ன, பாசிட்டிவ். சரியாப்பா? பாசிட்டிவ். இல்ல இது புரிஞ்சதா எப்படின்னு இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்ல சார், இல்ல சார், புரிஞ்சதுல? அதாவது tan θ என்னன்னா tan θ = sin θ by cos θ ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. cos θ யாரு, x ஆக்சிஸ் ஓட கோஆர்டினேட், x ஆக்சிஸ் ஓட வேல்யூ என்னங்க, மைனஸ் வேல்யூ, அப்ப டினாமினேட்டர் மைனஸ் வேல்யூ. cos θ யாரு, y ஆக்சிஸ் ஓட வேல்யூ, y ஆக்சிஸ் ஓட வேல்யூ என்ன, நெகட்டிவ் வேல்யூ, அப்ப நெகட்டிவ், அப்ப நெகட்டிவ் பை நெகட்டிவ் என்ன, பாசிட்டிவ். பாசிட்டிவ். அதனால தான் வந்து நமக்கு என்னாச்சு, tan θ வந்து என்னாச்சு, பாசிட்டிவ் ஆயிடுச்சு, சரிங்களா? ஃபோர்த் குவாட்ரன் என்ன, இங்க என்னது, x பாசிட்டிவ், y வந்து நெகட்டிவ். அப்ப நமக்கு என்னது, x ஆக்சிஸ் வந்து cos θ தானே, அப்ப இங்க என்ன கிடைக்கும், cos θ sec θ எல்லாம் பாசிட்டிவா இருக்கு சார். இது வரைக்கும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். வெரி குட். சரி, இப்போ நம்ம டொமைன் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ எங்கெங்க எது எது பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிட்டீங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் குவாட்ரன் வந்தா எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரன் வந்தா sin அதனோட ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரன் வந்தா tan அண்ட் ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ், ஃபோர்த் குவாட்ரன் வந்தா cos அண்ட் தேர் ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ், சரிங்களா? எஸ் சார். இது என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். சரி, அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஜென்ரலா நோட் பண்ணிக்கங்க, அது ப்ரீவியஸ் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இது A, இது S, இது T, இது C நோட் பண்ணுவாங்க, சரிடா கண்ணு? இப்போ வெர்டிகல் ஆக்சிஸ், இப்போ நம்ம எதுக்காக இவ்வளவு போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம், அதுக்காக தான். இப்போ நம்ம ஆல்ரெடி டொமைன் ரேஞ்ச் பத்தி பேசிட்டு இருந்தேன், ரேஞ்ச் எழுதிட்டேன், ரேஞ்ச் வந்து ஈஸியா எழுதியாச்சு, இதுதான் ரேஞ்சுன்னு. எனக்கு டொமைன் வேல்யூ வேணும்.
அது டொமைன்ங்கிறது நிறைய கான்செப்ட் வரும். எனக்கு பிரின்சிபல் ஆஃப் டொமைன் வேணும். மெயினா யாரை எடுக்க போறோங்கிற கான்செப்ட் வேணும். சரிங்களா? பிரின்சிபல் ஆஃப் டொமைன் பார்த்துடலாமா? எஸ் சார். சரி. இப்ப சைன் என்ன வெர்டிகல் தானே இருக்குது. ஆமா சார். சைன் வெர்டிகல்னா வந்து இந்த சர்க்கிள் கன்சிடர் பண்ணுங்க. சைன் வெர்டிகல்னா இந்த சர்க்கிளை கன்சிடர் பண்ணுங்க. சரிங்களா? எப்படி இந்த சர்க்கிள். அப்ப இது π/2 இருந்தா கிளாக் வைஸ் வந்து இது என்ன கிடைக்கும்? -π/2 வரும். சரிங்களா? -π/2. அப்ப sin π/2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கும். அதே இந்த பக்கம் வர sin -π/2 ஓட வேல்யூ என்ன இருக்கும்? -1 இருக்கும். கரெக்ட்டுங்களா? -1. எஸ் சார். அப்ப இதனோட ரேஞ்ச் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டொமைன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என்னவா இருக்குங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். -1 இருந்தா -π/2, 1 இருந்தா +π/2. சரிங்களா? எஸ் சார். கிளியரா? எஸ் சார். ஓகே, வெரி குட். இது sin தீட்டாவுக்கு. அடுத்து cos தீட்டானா என்னது? உனக்கு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் தெரியும். ஹரிசாண்டல் ஆக்சிஸ்னா இந்த செமி சர்க்கிளை கன்சிடர் பண்ணுங்க. cos தீட்டாக்கு என்ன பண்றீங்க? இந்த செமி சர்க்கிளை கன்சிடர் பண்ணுங்க. அப்ப இங்க வரும்போது எனக்கு இது 0. இங்க இருந்து ஒரு பாயிண்ட் வச்சு இப்படி வரும்போது என்ன ஹரிசாண்டல் ஆக்சிஸ் நல்லா பாத்துங்க. உனக்கு 0 டிகிரி எப்படி இருக்கும்? 90 டிகிரி எப்படி இருக்கும்? 180 டிகிரி எப்படி இருக்கும்னு இது கிளாஸ்ல கேட்டேன்னா. ஆமா சார். 0 டிகிரி, இது 0 டிகிரி. ரேவா வந்து 0 டிகிரி. ஆங்கிளே ஃபார்ம் ஆகாது சார். வெரி குட். அப்ப ஒரு ரேவா இல்லாத ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா இது வந்து 180 டிகிரி. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க ஸ்டார்ட் பண்ணா இது 0 டிகிரி. கரெக்ட்டா? 0 டிகிரி காசோட வேல்யூ 1. அப்படியே ரன் ஆயிட்டு இங்க வந்து நின்னா என்ன ஆகும்? பை 180 டிகிரி. 180 டிகிரி. ஒரு சர்க்கிள் ஃபுல்லா முடிஞ்சது இல்ல. அப்ப இதனோட வேல்யூ என்ன கிடைக்குது? பையனா காஸ் பையனா நெகட்டிவ் சைடு வந்துச்சு. சைன் மட்டும் தான் பாசிட்டிவ். காஸ் வந்து நெகட்டிவ். அப்ப என்னாச்சு? -1 வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப இதனோட ரேஞ்ச் என்ன தெரிஞ்சிச்சு? 0 to π தெரிஞ்சிச்சா? 0 to 1 சார். 0 to π. அப்ப cos 0 போட்டா 1 வருது. cos π போட்டா -1 வருது. மீதி வழி லைஸ் பிட்வீன்ல வந்துரும். சரிங்களா? ஓகே சார். கிளியரா? எஸ் சார். சரி. மத்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மத்ததெல்லாம் என்னன்னா நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். tan π/2 ஓட வேல்யூ என்ன? tan π/2 ஓட வேல்யூ tan π/2 tan π/2 வந்து 90 டிகிரி. tan 90 டிகிரி. tan 90 டிகிரி என்ன? sin 90 divided by cos 90 டிகிரி. கரெக்ட்டுங்களா? sin 90 என்ன? 1, cos 90 என்ன? 0. அப்ப 1/0 என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டி கிடைக்கும். கரெக்ட்டா கண்ணு? எஸ் சார். அதே மாதிரி tan of -90. tan of -90 எப்படி எழுதலாம்? sin of -90 டிகிரி divided by cos of -90 டிகிரி. sin of -90 டிகிரி என்ன போட்டீங்க? -1 உங்களுக்கு தெரியும் நீங்க. அப்ப என்னாச்சு? -1 cos 90 cos -90 வந்து எப்பவுமே 0 தான். cos 90 ஓட வேல்யூ 0 தான். அப்ப -1/0 என்ன கிடைக்கும்னா -இன்ஃபினிட்டி கிடைக்கும். அப்ப இதனோட வேல்யூ எப்படி எழுதலாம்னா -π/2 +π/2 எழுதலாம். யார? tan. புரியுதுங்களா? இது எப்படி எழுதுனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இல்ல டவுட் இருக்குதாப்பா? இல்ல முடியுது சார். புரியுதுல்ல? வெரி குட். அதே மாதிரி கொசிக்கன் என்ன வரும்? எந்த ஆங்கிள் வந்து 0 இன்ஃபினிட்டி வரும் பார்க்கணும். ஆக்சுவலா சைனோட ரேஞ்சே தான் இதுக்கு வரும். டொமைனே தான் வரும். கரெக்டா பாத்துங்க. -π/2 +π/2 எந்த ஆங்கிள்ல கொசிக்கன் வந்து இன்ஃபினிட்டி வரும்? ஆக்சுவலா -π/2 இங்க இருக்கும், +π/2 இங்க இருக்கும். சரிங்களா? இது பிட்வீன் ஆங்கிள் நிறைய இருக்கும். கரெக்டாப்பா? இது பிட்வீன் ஆங்கிள் என்ன இருக்கும்? -60, -30, 0, +30, +45, +60. கரெக்ட்டுங்களா? இதுல கொசிகன் தீட்டா எந்த ஆங்கிள் வந்து இன்ஃபினிட்டி வரும்? அதை மட்டும் மைனஸ் பண்ணணும். கொசிகன் 0 என்ன பாருங்க. கொசிகன் 0 இன்ஃபினிட்டியா? கொசிகன் 0 டிகிரி ஈக்குவல் டு 1/sin 0. கரெக்ட்டுங்களா? 1/sin 0 வந்து 1/0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிடுவோம். அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணணும்? அந்த வேல்யூ வந்து எக்ஸிட் ஆகாதனால அதை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த வேல்யூ நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த இன்டர்வல் எக்ஸிட் ஆகுது. இன்டர்வல் எக்ஸிட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா இன்ஃபினிட்டின்னு வருது. அதனால அந்த வேல்யூ இன்ஃபினிட்டி. சரியாப்பா? ஓகே சார். அடுத்து சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாவோட டொமைன் இதே தான். என்னது? 0, π. பட் எந்த வேல்யூ நெக்லெக்ட் பண்ணணும்? ஒரு ஐடியா சொல்லுங்க. 0 to π இது. கரெக்ட்டுங்களா? 0 to π 0 to 180 டிகிரி. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னென்ன ஆங்கிள் வரும்? 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி,
90. 90 டிகிரி அதே மாதிரி போயிட்டு இருக்கு கரெக்டாப்பா? Yes, sir. இதுல எந்த ஆங்கிள் வந்து உனக்கு வந்து இன்ஃபினிட்டி வரும் அப்படின்னா 90 டிகிரிங்கிற ஆங்கிள் வந்து நீங்க இன்ஃபினிட்டி வரும். மற்ற வேல்யூ எல்லாமே பைனைட்டா தான் இருக்கும். மற்ற வேல்யூ எல்லாமே பைனைட்டா இருக்கும். இந்த 90 டிகிரி மட்டும் இன்ஃபினிட்டியா இருக்கும். அப்ப அந்த வேல்யூ நான் என்ன பண்ண போறேன்? நெக்லெக்ட் பண்ண அந்த வேல்யூ நெக்லெக்ட் பண்ண போறேன். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அடுத்து காட்டீட்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இங்க எழுதிக்கிற பார்த்தீங்களா இவன் எதாவது திரும்ப வருவான் காசோட வேல்யூ Cos theta. ஓகே ஓப்பன் இன்டர்வல் வருவான் 0 to பைன்னு வருவான் கரெக்ட்டுங்களா? 0 to பை. ஏன்னா காட் 0 என்ன? Cot 0 வந்து காஸ் 0 டிவைட் பை sin 0. sin 0. காஸ் 0 ஓட வேல்யூ 1 sin 0 ஓட வேல்யூ என்ன? 0. அப்ப Infinity infinity. 0. சரிங்களா? அடுத்து cos பை டிவைட் பை sin பை. cos பை வேல்யூ என்ன? -1. sin பை வேல்யூ என்ன? 0. அப்ப -1 டிவைட் பை 0 Minus infinity. வந்துருச்சுங்களா? எப்படி ரிங் பண்ணி போறான்னு புரியுதுங்களா? ஆமாம் சார். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதுல எனர்ஜி டவுட் இருக்குங்களா? ஒரு ஓவர்வியூ பாருங்க. எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எப்படி கண்டுபிடிச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. ஜேஇ இருந்தாலும் சரி, ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் எங்க இருந்தாலும் சரி, இந்த கான்செப்ட் கிளியர் ஆயிட்டினா தான் நம்ம